ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புதுமை சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே பயனுள்ள டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். வரப்போகிறது கோடைக்காலம் அப்படிங்கிறதுனால நம்ம வீட்டில் ஏசி இல்லைனா கூட எப்படி ரொம்பவே கூலிங்காக வச்சுக்கிறது அப்படிங்கிறத சின்ன சின்ன ஐடியாவோட உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, வாங்க இந்த சூப்பரான வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அதுக்கு நான் இந்த மாதிரி உடஞ்ச பிளாஸ்டிக் பக்கெட் எடுத்துருக்கேங்க. இந்த பக்கெட் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்குங்க. ஆனால் கீழே உள்ள பாட்டம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அப்படியே வெடிப்பு விட்டுருச்சுங்க. உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வெடிப்பு விட்டுருக்கிறதுனால இதை நம்ம யூஸ் பண்ணவே முடியாதுங்க. தண்ணியெல்லாம் பிடிக்கவே முடியாது. உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா புதுசான பக்கெட்டாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி வெடிப்பு விட்டுருக்கோம். இதை நம்ம யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுருப்போம். இல்லைனா வேறு ஏதாவது போட்டுட்டு பொருள் வாங்குவோம். அந்த மாதிரி உங்கள் வீட்டில் புதுசான பக்கெட் இருக்குது, அது உடஞ்சிருக்கு அப்படின்னா நான் சொல்கிற இந்த மெத்தடில் நீங்கள் அதை சரி பண்ணிடலாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வாளியை திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இந்த பக்கெட்டில் எந்த பக்கம் கிராக் விழுந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த கிராக் விழுந்த பக்கத்தில் சால்ட் இருக்குது பாருங்கள், உப்பு. அதை இந்த மாதிரி மேலே தூவி விட்டுக்கோங்க. அதாவது அந்த கிராக் விழுந்த பக்கம் ஃபுல்லாகவுமே இந்த மாதிரி சால்ட்டை தூவி விட்டுட்டு கொஞ்சம் திக்கான லேயராக தூவி விட்டுக்கோங்க. கிராக் விழுந்த பக்கம் ஃபுல்லாகவுமே நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கணுங்க. இப்போ அடுத்ததாக நமக்கு தேவைப்படுறது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சூப்பர் குளுங்க. நான் இன்றைக்கி சூப்பர் குளு யூஸ் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட இது இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபெவிக்விக் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. சின்ன டப்பா இருக்குது பாருங்கள், 5 ரூபா பாக்கெட், அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம சால்ட் போட்டிருக்கோம் பாருங்கள், அது ஃபுல்லாகவுமே நம்ம சூப்பர் குளு அந்த சால்ட் நனைகிற அளவுக்கு நம்ம ஊற்றி விட்டுக்கணுங்க. இப்போ ஊற்றிட்டு இதை அப்படியே ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் விட்டுருங்க. 10 நிமிஷம் கழித்து பார்த்தா இந்த மாதிரி நல்லா காஞ்சிருக்குங்க. நம்ம தொட்டு பார்த்தா நம்ம கையில் இந்த மாதிரி ஒட்டக்கூடாது எதுவுமே. பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா காஞ்சிருச்சு. இப்போ அவ்வளோதாங்க. இப்போ இதை உள்பக்கமாக திருப்பி பார்த்தா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு பார்க்கும்போது சின்னதாக அந்த கேப் தெரியுங்க. ஆனால் இப்போ இல்லை. இப்போ இதில் நம்ம தண்ணி ஃபில் பண்ணி பார்க்கலாம், தண்ணி ஒழுகுதா அப்படின்ட்டு. இப்போது பக்கெட்டில் தண்ணி பிடிச்சிருக்கேன் பாருங்கள். இப்போ நான் உங்களுக்கு பக்கெட்டை தூக்கி காட்டுறேன். ஒரு சொட்டு தண்ணி கூட நமக்கு லீக்காகவே ஆகாதுங்க. உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி பிளாஸ்டிக் பொருட்கள் ரொம்ப புதுசாகவே இருக்குது, ஆனால் இந்த மாதிரி ஏதாவது உடஞ்சிருக்கு அப்படின்னா நீங்கள் அதை தூக்கி போடாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு பிளாஸ்டிக் பொருட்களாக இருந்தாலுமே நீங்கள் இந்த ஐடியா ட்ரை பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா நான் அந்த சூப்பர் குளு ஒட்டின பாருங்கள். அப்போ தெரியாமல் என்னோடய விரலில் இந்த மாதிரி லைட்டாக பட்டுருச்சுங்க. இந்த மாதிரி சூப்பர் குளுவோ இல்லை ஃபெவிக்விக்கோ நம்ம கையில் படும்போது பார்த்தீங்கன்னா அதை அவ்வளோ சீக்கிரம் வெளியே எடுக்க முடியாதுங்க. கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு எனக்கு விரல்கள் ரெண்டுமே ஒட்டி இருக்குது அப்படின்னு. இதை நம்ம என்ன தான் தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணாலுமே போகாதுங்க. அது பிரிக்க முடியாது. அந்த மாதிரி நீங்கள் தவறுதலாக இந்த மாதிரி பட்டுருச்சு உங்கள் கையில் அப்படின்னா நீங்கள் தண்ணியில் உடனே போடாதீங்க. இந்த மாதிரி சால்ட் கொஞ்சம் எடுத்துட்டு அதை எங்கே ஒட்டியிருக்கோ அங்கே இது மாதிரி தூவி விட்டுட்டு லைட்டாக தேய்ச்சி விட்டால் போதுங்க. அது ஒட்டியிருக்க பகுதி பிரிஞ்சு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்னோடய விரல் நல்லா ஒட்டி இருந்துச்சுங்க. லைட்டாக சால்ட் உப்பு தேய்ச்சி நான் இது மாதிரி தேய்ச்சி விட்டுக்கிட்டேன். இப்போ எனக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை. அதே போல் ஃபெவிக்விக் பட்ட இடம் பார்த்திங்கன்னா அந்த தோல் ஒரு மாதிரி ரொம்ப ரஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. அது நம்ம என்ன தான் தண்ணியிலையோ சோப்புலேயோ போட்டு கழுவுனா அது போகவே போகாது. அந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் இந்த உப்பை வச்சு தேய்ச்சி அதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாங்க. இப்போ உப்பு வச்சு தேய்க்கும் போது பார்த்திங்கன்னா நமக்கு நார்மலாக நம்ம ஸ்கின் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்துடும். எப்போவுமே இந்த மாதிரி ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணும்போது நம்ம ரொம்பவே கவனமாக இருக்கணுங்க. குழந்தைங்களாம் இருந்தால் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. அவங்கள வச்சு இந்த மாதிரி ஐடியாலாம் ட்ரை பண்ணாதீங்க. அடுத்த ஐடியா பார்க்கலாங்க. அதுக்கு நம்ம வீட்டில் இந்த மாதிரி சாக்கு பை இருக்கும் பாருங்கள், அரிசி வாங்குகிற சாக்கு பை, அதை எடுத்துக்கலாங்க. நான் இது 30 கிலோ சாக்கு பை அப்படிங்கிறதுனால கொஞ்சம் லாங்காக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் அடி பாகத்தில் லைட்டாக மடக்கி விட்டுக்கிட்டேன். இப்போ அடுத்ததான் நமக்கு தேவைப்படுறது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா திக்கான துண்டு எடுத்துக்கணுங்க. அதாவது தேங்காய் பூ டவல்னு சொல்லுவாங்க பாருங்கள், நல்லா மொத்தமாக இருக்கும். இந்த மாதிரி டவல் எல்லார் வீட்லேயும் வச்சுருப்பாங்க. உங்கள் வீட்டில் இந்த மாதிரி டவல் இருந்தால் எடுத்துக்கோங்க. அப்படி உங்கள் வீட்டில் இந்த மாதிரி டவல் இல்லை அப்படின்னா நம்ம போர்வெல்லாம் போத்திக்குவோம் பாருங்கள், அந்த போர்வை நம்ம எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் நல்லா திக்கான போர்வையாக எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம அந்த சாக்கு பை சைஸுக்கு உள்ளே இருக்கிற மாதிரி பார்த்து மடக்கி வச்சுக்கோங்க. இப்போ அடுத்ததாக இதில் நம்ம ஒரு ஃபேப்ரிக் கண்டிஷனர் பாக்கெட் பிரித்து ஊற்றிக்கலாங்க. எந்த பிராண்ட் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், அது உங்கள் விருப்பம்தான். இப்போ ஊற்றிட்டு நல்லா கையால் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த தண்ணியை நம்ம துண்டு போட்டிருந்தோம் பாருங்கள், அந்த துண்டு மேலே இந்த மாதிரி ஊற்றி விட்டுக்கலாங்க. அதாவது இந்த துண்டு ஃபுல்லாக நனையிற அளவுக்கு ஊற்றி விட்டுக்கோங்க. நம்ம அடியில் சாக்குப்பை போட்டிருக்கிறதுனால தரையில் தண்ணி படுறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. அதனால் துண்டு எந்த அளவுக்கு நனைக்க முடியுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி நனைச்சி வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஈரமான துண்டை நம்ம எங்கே படுக்க போகிறோமோ அங்கே ஒரு ஓரமாக வச்சுருங்கங்க.
வச்சிட்டோம்னா நமக்கு ஃபேன் போடுறப்ப அந்த ஃபேன் காற்று அந்த ஈரமான துண்டு மேலே பட்டு நமக்கு ரூமே வந்து நல்ல ஒரு கூலிங்காக இருக்குங்க. இது வந்து எப்படி வந்து கூலிங் ஆகும், இது ஒர்க் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். நீங்கள் இன்றைக்கே வந்து இந்த ட்ரிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நீங்கள் நாளைக்கு வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுவீங்க எனக்கு வந்து ஒர்க் ஆச்சு அப்படின்னு. நான் வந்து எங்கள் வீட்டில் ஏசி ஒர்க் ஆகாதப்ப இல்லை ஏசி கூலிங் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிறப்ப நான் இந்த ட்ரிக் வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க. எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து இதுக்கு மேலே வந்து நம்ம இந்த மாதிரி ஐஸ் க்யூப் கூட போட்டு விட்டுக்கலாங்க. இப்படி நம்ம போடும்போது பார்த்திங்கன்னா நமக்கு கூலிங் வந்து ரொம்ப நேரத்துக்கு வந்து இருக்குங்க. ஐஸ் க்யூப் வந்து மெதுவாக கரைஞ்சி நமக்கு அந்த காற்று பட்டு ரொம்ப கூலிங் வந்து அதிகமாக இருக்குங்க. நமக்கு சிலு சிலுன்னு வந்து காற்று வர மாதிரி இருக்கும். முடிஞ்சால் நீங்கள் ஐஸ் க்யூப் போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு பக்கெட்டில் ஆஃப் பக்கெட் தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதில் நம்ம ஃபஸ்ட்டு இந்த சாஃப்ட் டச் போட்டு தண்ணி கலந்து வச்சுருந்தோம் பாருங்கள். அதில் வந்து கொஞ்சமாக வந்து மிச்சப்பட்டுச்சிங்க. அதை வந்து நான் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த தண்ணியில் நம்ம வீட்டில் இந்த மாதிரி போர்வை யூஸ் பண்ணுவோம் பாருங்கள். அந்த போர்வையை வந்து நல்லா முக்கி எடுத்துக்கணுங்க. ஃபுல்லாக போர்வை நனைகிற அளவுக்கு நல்லா முக்கி எடுத்துகிட்டு இதை வந்து ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கணுங்க. நமக்கு கொஞ்சம் பிழிய கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் வீட்டில் வாஷிங் மிஷினில் ட்ரையர் இருந்துச்சுன்னா அதில் வந்து ஒரு 10 செகண்ட் மட்டும் போட்டு விட்டு எடுத்துருங்க. அதாவது நமக்கு ஈரம் வந்து இருக்கணும், ஆனால் தண்ணி வந்து ஒழுகக்கூடாது. அப்படி ட்ரையர் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு இதில் வந்து போட்டு வச்சுக்கலாம். போட்டு தண்ணி வந்து நல்லா வடிய விட்டுருங்க. தண்ணி வந்து ஒரு சொட்டு கூட வடியக்கூடாதுங்க. அந்த மாதிரி வடிய விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் எங்கே படுக்கிறோமோ அங்கே இந்த மாதிரி ஸ்க்ரீன் போட்டுப்போம் பாருங்கள். அதுக்கு மேலே வந்து இந்த போர்வையை இந்த மாதிரி விரித்து விட்டுணுங்க. இந்த மாதிரி விரித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபேன் போடும்போது பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஃபேன் காற்று அந்த போர்வையில் பட்டு நமக்கு ரொம்பவே வந்து சிலு சிலுங்கிற மாதிரி காற்று வருங்க. அதாவது ஏசியிலேருந்து நமக்கு காற்று வந்தால் எப்படி வரும் அந்த மாதிரி நமக்கு சிலு சிலுன்னு காற்று அடிக்குங்க. நம்ம இதில் வாசனைக்காக ஃபேப்ரிக் கண்டிஷனர் சேர்த்துருக்கிறதுனால நமக்கு எந்த ஒரு பேட் ஸ்மெல்லுமே வராதுங்க. ரூமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு நறுமணத்தோடு இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன ஐடியாவுமே சரி, நமக்கு வந்து எந்த ஒரு பேட் ஸ்மெல்லுமே வராது. ஃபஸ்ட்டு சொன்ன சாக்குப்பை ஐடியா கூட இந்த போர்வை ஐடியாவுமே நீங்கள் சேர்த்து செய்யும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் ரூமே வந்து நல்லா சிலு சிலுன்னு இருக்குங்க. உங்களுக்கு ஏசி இல்லை அப்படிங்கிற ஒரு ஃபீலே வராது. நல்ல குளுமையாக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து இன்னொரு சிம்பிளான ஐடியாவுமே நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. நான் ஃபஸ்ட்டு சொன்ன 2 ஐடியாவுமே உங்களால் செய்ய முடியல, செய்ய வேணாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ஐடியா கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது ரொம்பவே சிம்பிளுங்க. அதுக்கு வந்து ஒரு பக்கெட்டில் ஆஃப் பக்கெட் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து நான் இந்த மாதிரி ஒரு பவுலில் தண்ணி ஊற்றி ஃப்ரீசரில் வந்து நல்லா ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துருக்கேங்க. இப்போ பார்த்தா தெரியும் நல்லா ஐஸ் கட்டி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம அந்த தண்ணி உள்ளே இந்த மாதிரி போட்டு விட்டுக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம ஒரு ஓரமாக நம்ம படுக்கிற இடத்துல வச்சிட்டோம்னா இதுலேருந்து நம்ம ஃபேன் காற்று பட்டு நமக்கு ரூமே வந்து நல்லா கூலிங்காக இருக்குங்க. இது வந்து ரொம்பவே சிம்பிளான ஐடியாங்க. ஆனால் நல்லா வந்து ஒர்க் ஆகும். நீங்கள் இந்த ஐடியாவுமே வந்து ட்ரை பண்ணலாம். அடுத்து லாஸ்ட்டாக உங்கள் வீட்டில் ஏசி இருக்குது ஆனால் கூலிங் வந்து எனக்கு ரொம்ப கம்மியாக வருது அப்படின்னா இந்த மெத்தட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஏசியில் இந்த மாதிரி ஒரு வலை மாதிரி கொடுத்துருப்பாங்கங்க. இது வந்து எல்லாரும் ஏசிலையும் இருக்கும், ஆனால் ஒவ்வொரு ஏசிலையும் ஒவ்வொரு டைப்பில் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை வந்து நம்மளே வந்து கழட்டி மாட்டிக்கலாங்க. ரொம்பவே ஈஸியான மெத்தடாக தான் இருக்கும். இப்போ இந்த ஏசியில் உள்ள வலை வந்து நான் கழட்டியிருக்கேன் பாருங்கள். எவ்வளோ வந்து டஸ்ட் இதில் படிஞ்சிருக்கு அப்படிங்கிறது பாருங்கள். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் அவ்வளோ டஸ்ட் வந்து படிஞ்சிருக்குங்க. நான் வந்து மந்த்லி ஒன்ஸ் க்ளீன் பண்ணிடுவேன். ஆனால் இப்போ வந்து கொஞ்ச நாளாக வந்து க்ளீன் பண்ணாமல் விட்டுட்டேன். அதனால் எனக்கு இந்த அளவுக்கு டஸ்ட்டு படிஞ்சிருக்கு. இதனாலே வந்து எனக்கு கூலிங் வந்து சரியாகவே வரலைங்க. இப்போ இதை வந்து நம்ம கலட்டி எப்படி க்ளீன் பண்ணுறதுனா நம்ம இந்த மாதிரி ஒரு வேஸ்ட்டான டூத் ப்ரஷ்ஷை எடுத்து இந்த மாதிரி லைட்டாக வந்து தேய்ச்சி விட்டாலே போதுங்க. சூப்பராக வந்து நமக்கு க்ளீன் ஆயிரும். மற்றபடி நீங்கள் வேறு ஏதாவது கிளாத் வச்சோ வேறு எந்த பொருள் வச்சு க்ளீன் பண்ணாலும் நமக்கு அந்தளவுக்கு நல்லா க்ளீன் ஆகாது. இந்த மாதிரி டூத் ப்ரஷ் வச்சு நீங்கள் லைட்டாக தேய்ச்சி விட்டால் நமக்கு சூப்பராக க்ளீன் ஆயிருங்க. அந்த சின்ன சின்ன அந்த கேப்பில் இடுக்கில் உள்ள தூசிகள் கூட நமக்கு டூத் ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக க்ளீன் ஆயிருங்க. இப்போ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் எந்த அளவுக்கு சூப்பராக க்ளீன் பண்ணுதுன்னு. நம்ம க்ளீன் பண்ணாத இடத்தையும் இதையும் பாருங்கள் எந்த அளவுக்கு க்ளீன் ஆகிருக்குன்ட்டு. இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு இதை நம்ம வாஷ் பண்ணுறதுனாலும் வாஷ் பண்ணிக்கலாம், இல்லைனா அப்படியே கூட நம்ம மறுபடியும் வந்து மாட்டி விட்டுக்கலாங்க. இப்போ என்னோடய ஃபில்டரில் எந்த அளவுக்கு தூசி இருந்திருக்கு பாருங்கள். இவ்வளோ தூசி வந்து நமக்கு அதில் இருந்திருக்குங்க. அதனால தான் நமக்கு சரியாக வந்து கூலிங் வரல. இப்போ இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து நம்ம மாட்டி விடும்போது நமக்கு கொஞ்ச நேரத்திலேயே நமக்கு ரூம் நல்ல கூலிங் ஆயிருங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இதை க்ளீன் பண்ணி போட்டோம் உங்களுக்கு கூலிங் வரல அப்படின்னா வேறு ஏதாவது ப்ராப்ளமாக இருக்கும். நீங்கள் ஏசி மெக்கானிக் தான் கூப்பிட்டு பார்க்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சொன்ன எல்லா ஐடியாவுமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வீட்டில் இப்போவுமே ஏசி இல்லாமல் இருக்குங்க. அவங்களாம் வந்து இந்த சின்ன சின்ன ஐடியாலாம் ட்ரை பண்ணிவிட்டு அவங்க வீட்டை ஓரளவுக்காவது வந்து குளுமையாக வச்சுக்க முடியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு இது போல் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தெரிஞ்சுக்க நம்ம புதுமை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.